வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போது நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தென் நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலி வந்துட்டு லாஸ்ட் வீக் ஸ்டார்டிங் வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டாக தான் மூவ் ஓப்பன் ஆச்சு. பட் நமக்கு வெனஸ்டேலேருந்தே நமக்கு வந்துட்டு மூவ் வந்து பெட்டராக மூவ் இருந்தது இல்லையா? ஸோ வாங்க ஃப்ரைடே மூவ் எப்படி இருந்தது நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்போவுமே நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம எப்போவுமே வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே இருந்தது இல்லையா? ஸோ நம்ம லைனில் ஒரு டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இங்கே நமக்கு கிடைச்சது இல்லையா? ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ 23393 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், இதோட லோ வேல்யூ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆயிருக்கலாம். 23305 வரைக்கும் ஒரு மேக்ஸிமமாக உங்கள் ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் மேக்ஸிமமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஒரு 88 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நமக்கு கொஞ்சம் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கொஞ்சம் இன்னுமே வந்து ரிஸ்க் ஃபேக்டரோட தான் மார்க்கெட் மொமெண்டம் இருக்குது இல்லையா? ஸோ அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். எப்போவுமே வந்துட்டு எந்த ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணும்போதும் டார்கெட் அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி டிசைட் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்மளோட இந்த லைனில் நமக்கு அகைன் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. அப் ட்ரெண்ட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணுவீங்க. ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூவான 23377 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங் 23414 வந்துட்டு ஒரு 37 பாயிண்ட் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா அகைன் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு அழகாக நம்ம லைனில் ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிது இல்லையா? ஸோ இங்கே நமக்கு கிடைச்ச கன்ஃபர்மேஷன் இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 23324 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு லோ வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ 213 ஒரு 212 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த நம்மளோட தேர்ட் ட்ரேடை வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்காக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன் ட்ரெண்டில் தான் மொமெண்டம் இருந்தது இல்லையா? ஸோ ஒரு 212 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நம்மளோட தேர்ட் அண்ட் ஃபைனல் ட்ரேடில் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ நமக்கு நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டன் பண்ண 3 ட்ரேட்ஸ் இல்லையா? ஸோ 3 ட்ரேட்ஸுமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நமக்கு டே கம்ப்ளீட் ஆச்சு. ஓவரால் ஒரு 337 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நிஃப்டி 50யோட ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும் போதுமே வந்துட்டு நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க டார்கெட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ ஓவர் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும்போது நமக்கு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு சேஃப் ஜோனில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம செட்டப்ஸ் வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கான மண்டேக்கான டார்கெட்ஸ் இப்போ நம்ம பார்த்துலாம். மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம போத் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? நம்ம அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் போத் செட்டப்ஸுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற போத் செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணியுமே நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற அப்படி நம்மளோட மூவ் இருக்கும் இல்லையா? அப் ட்ரெண்ட்ஸில் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ரீசன்ட்லி எப்படி போயிட்டுருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ஸில் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதை நோட் பண்ணிக்கோங்க. 23242 then 23572 23734 then 23951 240 38 241 24 இதான் நம்ம மண்டே நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 231 21
22958, 22704, 22545, 22416, 22097. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். ஸோ இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வேல ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்களை ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ், தென் மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான் இல்லையா. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். இங்கேயும் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 54257 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும். பை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராப்பரான டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸ் மொமெண்டம் தான் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 53962 வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு 295 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை மேக்ஸிமமாக கொண்டு போயிருக்கலாம். ஸோ 295 ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்துட்டு எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஓகே, ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ இங்கே நம்ம கால் ப்ரைஸில் நம்ம கன்ஃபர்மேஷன் கேன் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா 54217 நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு அப்படியே ஒரே மாதிரி இருந்தது. அகைன் நமக்கு ரிவர்சலில் தான் மொமெண்டம் போச்சு இல்லையா. நமக்கு இங்கே அப் கன்ஃபர்மேஷன், பட் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் கொடுக்காம ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஓகே, ஸோ எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் கன்ஃபர்மேஷன் நம்ம வந்துட்டு டார்கெட்டும் சரி ஸ்டாப் லாஸும் டிசைட் பண்ணிட்டு தான் எவ்ரி ட்ரேட்ஸும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு 149 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே வந்துட்டு நமக்கு செகண்ட் ட்ரேடில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா அகைன் உடனே இங்கே என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதவே நீங்கள் கன்ஃபர்மேஷன் நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 54053 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட லோ வரைக்குமே வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான் நீட்டாக இல்லையா. ஸோ இதோட லோ வரைக்கும் 53765 வரைக்குமே வந்துட்டு உங்கள் ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு நீங்கள் ஒரு 288 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியும் சிமிலர்லி நெக்ஸ்ட் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை இல்லையா. நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டியும் நம்ம அட்டன் பண்ணது 3 ட்ரேட்ஸ். பட் இதில் வந்துட்டு ஒன் மட்டும் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் 149 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பாக்கி ரெண்டுமே பேலன்ஸ் 2 ட்ரேட்ஸுமே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ 583 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட பேங்க் நிஃப்டியோட நீங்கள் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் வித் குட்டி ஸ்டாப் லாஸோட ஒரு 149 பாயிண்ட் ஸ்டாப் லாஸோட. ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 434 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான் நமக்கு ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி பேங்க் நிஃப்டிலையும். ஓகே, ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கேயும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங், இங்கேயும் மேக்ஸிமம் தான் இல்லை. நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி போத் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் ஒரு 771 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷியராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட இந்த வீக்குமே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். பிகாஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் 2 டேவுமே எப்படி இருந்தது அப்படின்னா வந்துட்டு கன்ஃபர்மேஷன்ஸே இல்லை நம்ம லைனில். ஸோ அப்போ ரொம்ப மார்க்கெட் வந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டரில் மொமெண்டம் இருந்தது. ஸோ கன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பர் இல்லை. நெக்ஸ்ட் 3 டேஸுமே வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் மூவ் போயிருக்கு இல்லையா. ஸோ லாஸ்ட் வீக்குமே சூப்பரான ஒரு வீக்காக தான் இருந்தது. மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் உங்களோட எவ்ரிடே ஸ்டேட்டஸையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது. நாளைக்கு மார்க்கெட் மூவ் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். 53980, 54404, 54681, 54972, 553, 58, 55942. ஸோ இது வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ்.
சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். போத் டார்கெட்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்பராக உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, 53,669, 53486, 532, 03, 52, 795, 52, 445, then 52035. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம மண்டே நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு அது கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.